ஹலோ எவ்ரிவான், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ட்ரீம் விஷன் 369. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 ப்ரோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸோட டைட்டில் ஈட்கா, EIDGAH. இந்த ப்ரோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஈட்கா? வாட் இஸ் ஈட் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஈகை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ டேர்ம் யூஸ்ட் இன் சவுத் ஏஷியன் இஸ்லாமிக் கல்ச்சர் ஃபார் த ஓப்பன் ஏர் என்க்ளோஷர் யூஸ்வலி outside the city, reserved for Eid prayers offered in the மார்னிங். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஈகை திருநாளப்போ ஒரு திடல் போன்ற திறந்த வெளியில் தான் வந்துட்டு தொழுகை நடத்துவாங்க. அதுவும் மார்னிங் வந்துட்டே அவங்களோட ப்ரேயர்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நகரோட வெளிப்புறத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு பெரிய திடலில் தான் வந்துட்டு அவங்க காலையில் அவங்களோட ப்ரேயர்ஸ், அவங்களோட தொழுகையை நடத்துவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஈட். தென் on the day of Eid, the first thing Muslims do in the morning is gather usually at a large open ground and offer special ப்ரேயர்ஸ். அதாவது என்ன, ஈட் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க செய்கிற முதல் வேலை ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு ஒரு கேதர் ஆகி, அதுவும் ஒரு ஓப்பன் பிளேஸில், ஓப்பன் கிரவுண்டில், ஒரு பெரிய திடலில் வந்துட்டு கேதர் ஆகி அவங்களோட ஸ்பெஷல் ப்ரேயர்ஸை வைப்பாங்க, அவங்களோட தொழுகையை செய்வாங்க. இதுதான் வந்துட்டு ஈகை திருநாள், இந்த ஈட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் பை முஸ்லீம்ஸ். அதாவது இஸ்லாமியர்கள் கொண்டாடுறது தான் இந்த ஈட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்ஷி பிரேம்சந்த். முன்ஷி பிரேம்சந்த். ஈட்கா இஸ் அ ஹிந்துஸ்தானி ஸ்டோரி ரிட்டன் பை த இந்தியன் ஆத்தர் முன்ஷி பிரேம்சந்த். ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர். ஸோ இந்த ஸ்டோரி எதில் இருக்குது அப்படின்னா, ஹிந்துஸ்தானியில் எழுதியிருக்காங்க. ஸோ ரிட்டன் அண்டர் த பென் நேம் நவாப் ராய். ஸோ எந்த பேரில் எழுதியிருக்காங்க அப்படின்னா நவாப் ராய். அதாவது முன்ஷி பிரேம்சந்தோட பென் நேம் என்ன அப்படின்னா நவாப் ராய். பென் நேம் அப்படின்னா என்னென்னா, அவங்களோட ஓன் நேம், ரியல் நேமுக்கு பதிலாக இன்னொரு நேம் வச்சு எழுதுறதான். நிறைய ஆத்தர்ஸ், நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் நேமை வந்து மறைச்சிட்டு இந்த மாதிரி பென் நேம்ஸில் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு முன்ஷி பிரேம்சந்தோடது. பட் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஸ்டோரியை வந்துட்டு டிரான்ஸ்லேட் அண்ட் அடாப்ட் பண்ணி யார் எழுதியிருக்காங்கன்னா உமாராமன். திஸ் வாஸ் translated and adapted by உமாராமன். அதாவது இந்த கதையை தழுவி தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியை அவங்க எழுதியிருக்காங்க. முன்ஷி பிரேம்சந்தோட ஸ்டோரியை தழுவி தான் இவங்க இந்த உமாராமன் வந்துட்டு இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஈட்கா அப்படிங்கிற ப்ரோஸை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ம் அப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் இன் த பிளாங்க்ஸ். ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ இதில் வந்துட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க, 8 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 8 ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா தீபாவளி. ஸோ இந்த செகண்ட் ஃபெஸ்டிவல் பார்த்தா என்ன தெரியுது, மாடு இருக்குது, கரும்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல். தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா பக்ரீத். ஃபோர்த் ஃபெஸ்டிவல் இஸ் கிறிஸ்மஸ். அடுத்து நிறையா கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கலர்னாவே நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அது வந்துட்டு ஹோலி. நெக்ஸ்ட் ஒன் ரம்ஜான். அதுக்கடுத்து நிறையா பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கோலம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன ஃபெஸ்டிவல்? இந்த ஃபெஸ்டிவலை நம்ம ஓணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நிறையா சாமி சிலைகள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நவராத்திரி, தசரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொன்றுமே கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எது? இதுக்கு ஆன்சர் எழுதிருங்க. செகண்ட் ஒன், வென் டு யூ செலிப்ரேட் இட்? உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எது, அதை எப்போ செலிப்ரேட் பண்ணுவீங்க? இப்போது நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோன்னா பொங்கல் எப்போ அப்படின்னு நம்ம எழுதணும். இது வந்துட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னோன்னா அது எப்போ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபெஸ்டிவலை வந்துட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணுவீங்களா, கொண்டாடுவீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஒய் டூ யூ செலிப்ரேட் இட்? ஏன் வந்துட்டு இதை நீங்கள் கொண்டாடுறீங்க, செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அப்படியே சைட்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் எது, அது எப்போ செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் ஈத்கா அப்படிங்கிற ப்ரோஸில் மொத்தமாக எத்தனை செக்ஷன் இருக்குன்னா, தெர் ஆர் 3 செக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஹவு ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, மார்னிங், அந்த ஈத் மார்னிங், அந்த ஈகை திருநாள் கொண்டாடுற அந்த மார்னிங் ரொம்பவே அற்புதமாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது. அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப பசுமையாக இருக்குது. தென் அந்த ஃபீல்டு, அந்த இடம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கோட, ஒரு திருவிழா கொண்டாட்டத்தோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கை, வானம் எப்படி இருக்குன்னா ரொம்ப லவ்லி பிங்க் கலரில், நல்ல ஒரு லவ்லியாக நல்ல ஒரு பிங்க் கலரில் நல்லா க்ளோவ் ஆகுது, ஜொலிக்குது அப்படின்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. த சன் சீம்டு பிரைட்டர், சூரியன் பார்க்குறதுக்கு சீம்டு அப்படின்னா லுக்டு, இட் சீம்ஸ், அப்பியர்ஸ், தோன்றுதல். இந்த சூரியன் எப்படி தோன்றியிருக்கு அப்படின்னா ரொம்ப பிரைட்டராகவும், அது மட்டும் இல்லாமல் மோர் டேஸ்லிங், இன்னும் ரொம்ப டேஸ்லிங் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது தான் டேஸ்லிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு, இந்த ஈடு வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப திகைப்பாகவும் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பார்ப்போம். The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Muhammad counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. So Mohsin had 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. So in the paragraph oda explanation, the village was filled with excitement. அந்த கிராமமே வந்துட்டு ஒரு உற்சாகத்தால நிறைஞ்சிருக்கு. Everyone was up early to go to the Eidgah. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஏர்லியராகவே எந்திரிச்சிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த தொழுகைக்கு போகிறதுக்காக
இயர்லியராகவே எந்திரிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே மற்றவங்களோட ரொம்பவே எக்ஸைட்டடாக, ரொம்பவே உற்சாகமாக, ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இதை பற்றியே தான் பேசிகிட்ருக்காங்க, இந்த ஈட் பற்றியே தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஃபைனலாக என்னாச்சு, அந்த ஈட் அந்த டேவும் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, தேவர் இம்பேஷண்ட் அப்படின்னா ஒரு பொறுமையே இல்லாமல் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பொறுமையே இல்லாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் டைம், அந்த ஃபெஸ்டிவல் டேவும் வந்தாச்சு. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாக்கெட்ஸில் இருந்துட்டு ஒரு ட்ரெஷர், அதாவது காயின்ஸ் வச்சுருக்காங்க. அதை எடுத்து எண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை கவுண்ட் பண்ணி ரீகவுண்ட் பண்ணி அதை மறுபடியும் உள்ளே வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதில் மஹமூத் அப்படிங்கிறவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குன்னு எண்றான். 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவன்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்னா 12 காயின்ஸ் இருக்குது. ஸோ மஹமூத் ஹேட் 12 காயின்ஸ். தென் மொஷின், இந்த பையன்கிட்ட எத்தனை காயின் இருக்குது அப்படின்னா 15 காயின்ஸ். மொஷின் கிட்ட 15 காயின்ஸ், மஹமூத் கிட்ட 12 காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கையில் வச்சுருக்கிற இந்த மணியை வச்சு நிறைய திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியெல்லாம் திங்ஸ்னால் டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், அதாவது இனிப்பு, பொம்மை, தென் ரப்பர் பால், இன்னும் இந்த மாதிரி நிறைய வாங்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year, his father had died of cholera. Then, his mother also died. From then, Hamid lived with his old granny, Amina, and was as happy as a lark. ஸோ இதுலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் பாய் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, ஹமித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 4 வயசு பையனை தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக, இவங்களுக்கு மத்தியில் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிற பையன் யார் அப்படின்னா இந்த ஹமித் அப்படிங்கிற ஒரு சிறுவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு வயசு 4 வயசு தான். ஹி வாஸ் ஒன்லி 4 years old. ரொம்ப தின்னா, ரொம்ப ஒல்லியாக, அண்ட் அவனோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப புவர்லி ட்ரெஸ்ட், ரொம்ப மோசமான ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் தான் அவங்க அப்பா காலரா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால ஹமீதை இப்போ யார் பார்த்துட்ருக்கிறது அப்படின்னா அவனோட கிராண்ட்மா, அவனோட பாட்டி அமீனா, அவங்க தான் வந்துட்டு இவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ லார்க் அப்படின்னா வானம்பாடி. ஸோ வானம்பாடி மாதிரி ரொம்பவே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஹமீத் வந்து ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ டோல்ட் ஹிம் தட் his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. ஸோ இவன் 4 வயசு பையன் அப்படிங்கிறனால இவங்க பாட்டி இவங்கிட்ட அம்மாவும் அப்பாவும் இவன் கேட்பான்ல அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போதெல்லாம் பாட்டி என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்பா வந்து பணம் சம்பாதிக்க போயிருக்காரு, அம்மா என்ன பண்ண போயிருக்காங்கன்னா அல்லாஹ் கிட்ட உனக்காக நிறைய லவ்லி கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக அம்மா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. ஸோ இது வந்துட்டு ஹமீத்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அம்மா வந்துட்டு கடவுள்கிட்ட போய் கிஃப்ட் வாங்கிட்டு வர போகிறாங்க. ஸோ நிறைய கிஃப்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஹாப்பியாக இருக்கான். அப்பாவும் நிறைய மணி ஏர்ன் பண்ண போயிருக்காங்க அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹமீத் ஹேஸ் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அதாவது அவனுக்கு காலில் போடுறதுக்கு கூட ஒரு செருப்பு இல்லை. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்டு அண்ட் tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. ஸோ இவன் தலையில் போட்டிருக்கிற அந்த கேப், அந்த தொப்பி எப்படி இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாகவே ரொம்ப மண்ணாக இருக்குது. அண்ட் tattered அப்படின்னா டான், கிழிஞ்சு போய்
கிடக்கு. ஸோ அவன் தலையில் இருக்கிற தொப்பி எப்படி இருக்குது, ரொம்பவே அழுக்காகவும் கிழிஞ்ச தொப்பியாகவும் தான் அவன் போட்டிருக்கான். ஸோ இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்பா வந்துட்டு கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. அதுவும் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு சாக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு சில்வர் எடுத்துகிட்டு வருவாங்க, அதாவது மணி ஏர்ன் பண்ணிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா எப்படி வருவாங்க அப்படின்னா அல்லாஹ்கிட்ட இருந்து நிறைய கிஃப்ட்ஸை வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு இவன் நினச்சிட்டே இருக்கான். தென் he would have more than Mahmud, Mohsin, நூரி அண்ட் சமி. ஸோ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இப்போது அப்பாவும் சரி அம்மாவும் சரி நிறையா இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது, அம்மா நிறையா கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, அப்பாவும் ஒரு சாக்கு ஃபுல்லாக சில்வர் எடுத்துகிட்டு வராங்க. அப்படிங்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவன்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமாக பணம் என்கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னா மஹமூத், மொஷின், நூரி அண்ட் சமி. இவங்க தான் வந்துட்டு இந்த ஹமித்தோட ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேரா, ஹமித்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். இட் வாஸ் ஈட் அண்ட் ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின். அதாவது என்னன்னா அவங்களோட பாட்டி கிரானி வந்துட்டு ரொம்பவே சேட், ரொம்பவே கவலையாக இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஈட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஈட் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கை நிறைய கூட தானியம் இல்லை. கிரெயின்ஸ் அப்படின்னா தானியங்கள். ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் அப்படின்னா கை நிறைய தானியம். ஸோ அந்த கை நிறைய கூட அன்னைக்கு அவங்கக்கிட்ட தானியம் இல்லை. If only her son were there, it would have been a different kind of yield. அவங்க பையன் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈடாக இருந்திருக்கும். ரொம்ப நல்லாவே நாங்கள் வந்துட்டு இந்த ஈகை திருநாளை செலிப்ரேட் பண்ணியிருப்போம், கொண்டாடியிருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How would she let him go to the fair all by himself? ஸோ இப்போ போய் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஆஃப் ஈட் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா ப்ரேயர்ஸ்க்கு போவாங்க. ஸோ மற்ற பாய்ஸ் எல்லாருமே அவங்க ஃபாதர்ஸ் கூட அவங்க அப்பா கூட அவங்க அந்த இடத்துக்கு தொழுகை பண்ண போகிறாங்க. ஆனால் இவன் மட்டும்தான் தனியாக போகிறான். ஸோ அவங்க பாட்டிகிட்ட என்ன சொல்கிறான், நான் தான் ஃபஸ்ட்டு திரும்பி வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறான். தென் அவங்க பாட்டி வந்துட்டு எப்படி இவ்வளோ தூரம் இவனை தனியாக அனுப்புறது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க பாட்டி வந்துட்டு அவனை தனியாக எப்படி அனுப்புறது அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க, ரொம்ப சோகமாகவும் இருக்காங்க. ஆனால் அவன் சொல்கிறான் நான் தான் வருவேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போகிறான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweet vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஸோ என்னன்னா ஹமித் வந்து மற்ற பாய்ஸ் கூட சேர்ந்து கிளம்பிட்டான். ஸோ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே இட்ஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட், அதாவது காலில் ரெக்கை கட்டி போகிற மாதிரி இருக்கான், அவ்வளோ ஹாப்பியாக அவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்ஸ் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே எல்டர்ஸ் அவங்க ஃபாதர்ஸ் எல்லாமே போவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு முன்னாடி ரொம்பவே வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் ஒரு ட்ரீ கடியில் நின்று வெயிட் பண்ணுறாங்க, அந்த எல்டர்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தென் அவங்க வந்து எந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ், அந்த நகரத்தோட வெளிப்புறத்தை வந்துட்டு ரீச் பண்ணிட்டாங்க. அந்த தொழுகை நடக்கிற இடத்த வந்துட்டு அந்த கிரவுண்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் பார்த்தோன்னா போத் சைட்ஸுமே வந்துட்டு அந்த ரோடோட ரெண்டு பக்கமே வந்துட்டு நிறைய பெரிய ஹவுஸ், ரொம்ப ரிச் பீப்புள் அவங்க இதெல்லாம் தங்கியிருப்பாங்களா அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஹவுஸ் இருக்குது, ஒரு பிக் ஹவுசஸ், நிறையவே வீடுகள், ரொம்ப ராயல் பீப்புள் இருக்கிற அந்த வீடு எல்லாமே வந்துட்டு சைடில் ரெண்டு பக்கமே இருக்குது.
தென் அங்கே இருக்கிற கார்டன்ஸ், அங்கே இருக்கிற தோட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ, லீச் ட்ரீ, இந்த மாதிரி 2 ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரீஸும் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாமே அவங்க கிராஸ் பண்ணி வர்றாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஸ்டோர் இருக்குது, ஒரு பலகார கடை இருக்குது. ஸோ அதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா கெய்லி அப்படின்னா பிரைட் கலர்ஸ், அது வந்துட்டு ரொம்ப பிரைட் கலர்ஸில் அவங்க வந்துட்டு அதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டோர்லேயுமே வந்துட்டு ஸ்வீட் இருக்குது. எல்லா ஸ்வீட்ஸையுமே எல்லா ஸ்டோரில் இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டன், ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. ஹீப்ஸ் அப்படின்னா குவித்து வைத்தல், பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் அப்படின்னா குவித்து வைத்தல். ஸோ எப்படி ஒரு மவுண்டெயின் மாதிரி, ஒரு மலை மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாருமே, எல்லா கடையில் இருக்கிற எல்லா ஷாப் வெண்டர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்வீட்ஸையுமே வந்து இப்படி தான் மலை மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க, குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 3 செக்ஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு, ஸோ இதில் சொன்னாங்களா அந்த நாள் வந்துருச்சு. அப்போ எந்த நாள்? ஆப்ஷன் வந்துட்டு பொங்கல், ஆப்ஷன் பி கிறிஸ்மஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு ஈட். ஸோ எந்த நாள் அப்படின்னா ஈட். செகண்ட் ஒன், வித் தேர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் ஈத்கா. ஸோ அவங்க வச்சுருந்தாங்களே, காயின்ஸ் வச்சுருந்தாங்களா, அதை வச்சு என்ன வாங்கலாம் அப்படின்னு அந்த பசங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹமித்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ஹமித்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார்? மஹ்மூத், மொஷின், நூரி அண்ட் சமி. இவங்க தான் வந்துட்டு ஹமித்தோட ஃப்ரெண்ட்ஸ். Next one, if only her son were there, it would have been a different kind of Eid. What had happened to her son? அந்த கிராண்ட்மா யோசிச்சாங்கல்ல, என் பையன் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈடாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹர் சன் ஹேட் டைட். எதனால? காலரா வந்து அவங்க இறந்துட்டாங்க. So next question, Hamid was like one with wings on his feet. This means, இது வந்துட்டு அவன் வந்து காலில் ரெக்கை கட்டின மாதிரி ஓடினா. ஸோ இது எதை மீன் பண்ணுது? he ran fast. அவன் வேகமாக ஓடுறது தான் வந்துட்டு இந்த வேர்ட் வந்துட்டு மீன் பண்ணுது. ஸோ இப்போது ரெண்டாவது செக்ஷனை பார்ப்போம். soon the roads began to get crowded. Some people were on tongas and acres, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented a lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmud and Moshin and Noori and other boys mounted the horses and camels. So இந்த பேராகிராஃப், அதாவது இந்த செகண்ட் செக்ஷனில் இருக்கிற பேராகிராஃப், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன அப்படின்னா, அந்த ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப கூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சில பீப்புள் வந்துட்டு டாங்காஸ் அண்ட் எக்காஸ் அப்படின்னா குதிரை வண்டி, அந்த காலத்தில் இருக்கிற குதிரை வண்டியை தான் வந்துட்டு டாங்காஸ் அண்ட் எக்காஸ்னு சொல்லுவோம், அதில் வர்றாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அவங்களோட மோட்டார் கார்ஸில் வர்றாங்க. அவங்க எல்லாருமே பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. தென் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட், அவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஸோ அந்த சில்ட்ரன் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் தென் உற்சாகமாகவும், கண்டென்டட் அப்படின்னா திருப்தி, ரொம்பவே திருப்தியாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வில்லேஜ் சில்ட்ரன்.
அவங்க ஊர்லேருந்து எங்கே வந்திருக்காங்க, தொழுகைக்கு பக்கத்தில் நகர்ப்புறம் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஃபுல்லாகவே கடை இருக்கிறனால அவங்களுக்கு எப்படி இருக்குது, டவுன் வந்து ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே அற்புதமாக தெரியுது. ஸோ வாட் எவர் காட் தேர் ஐ திஸ் டு எதெல்லாம் கண்ணில் படுதோ அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. கேப்டு அப்படின்னா ஸ்டேரிங், அதவே உத்து பார்த்துக்கிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு நிற்கிறாங்க. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன்டு வியூ. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஈத்கா, ஈகை திருநாள் வந்துட்டு அதுக்கானது எல்லாமே இவங்க அந்த வியூஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா வொர்ஷிப்பர்ஸ் அப்படின்னா வழிபடுபவர்கள், அதாவது அங்கே தொழுகைக்கு போவாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே நியூவாக வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு லைன் பண்ணி போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பிஹைண்ட் த ஒன்ஸ் ஆல்ரெடி தேர், யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி லைன் பண்ணி அவங்க அந்த நியூ கமர்ஸ் எல்லாருமே தொழுகைக்கு போகிறாங்க. தென் ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு எம்ப்ரேஸ் பண்ணுறது அப்படின்னா கட்டி அணைச்சி வாழ்த்துக்கள் சொல்கிறது. ஸோ அந்த ஈகை திருநாளை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்க. தென் அடுத்தது வந்துட்டு தே டிசென்டட் ஆன் த ஸ்வீட்ஸ் அண்ட் டாய் வெண்டர் ஸ்டோர்ஸ். ஒரு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இப்போ எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஸ்வீட் கடைக்கும் அந்த டாய் கடைக்கும், பொம்மை விற்கிற கடைக்கும் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க போகிறது எப்படி இருக்குது, ஒரு ஆர்மி வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ண போகிற மாதிரி அவ்வளோ கூட்டமாக அவங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர் வாஸ் த மெரி கோ ரவுண்ட் வித் எலிஃபெண்ட், வுடன் எலிஃபெண்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட அந்த குதிரை, யானை, ஒட்டகம் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் போய் விளையாடணும் அப்படின்னா 1 பைசா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 1 பைசா கொடுத்தோன்னா எத்தனை ரவுண்ட் போகலாம் அப்படின்னா 25 ரவுண்ட்ஸ் வந்து அதில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ மஹமத், மொஷின், நூரி இவங்க 3 பேருமே அங்கே போகிறாங்க. ஸோ அண்ட் மற்ற பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஹார்ஸு, அங்கே இருக்கிற குதிரை, கேமல், இந்த வுடன் கேமல் இது மேலாம் ஏறி விளையாட போகிறாங்க. ஹமித் வாட்ச்டு தேம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஆல் ஹி ஹேட் வர் 3 பைசாஸ். He could not part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஹமித் வந்துட்டு அவங்கள ரொம்ப தூரத்துல இருந்தே பார்த்துட்ருக்கான். ஸோ ஹமித் கிட்ட 3 பைசாஸ் 3 பைசா மட்டும்தான் அவன் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசரபிள் ரவுண்ட்ஸ், இந்த ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப மோசமாகவே முடியறதுக்காக வந்துட்டு இவன் அந்த பணத்தை செலவு பண்ணல. 25 ரவுண்ட்ஸ்னால் அவங்க 25 ரவுண்ட்ஸே வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு இல்லை, ஒரு சில ரவுண்ட்ஸ் மட்டும் சுற்றிட்டு முடிச்சிருவாங்க. அப்படிங்கிறனால அவன் என்ன பண்ணான், அவனோட அந்த பணத்தை செலவிட அவன் விரும்பலை. ஸோ இப்போது அந்த ரைட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த பாய்ஸ் எல்லாம் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா டாய்ஸ், பொம்மைகள்லாம் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டாலாக இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சோல்ஜர்ஸ் அண்ட் மில்க் மேட்ஸு, கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர்வுமன், ஹோலி மென். ஸோ இந்த மாதிரி சோல்ஜர், மில்க் மெய்டு, தென் கிங், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். Mahmud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. ஸோ மஹமூத் என்ன பண்ணுறான்னா ஒரு போலீஸ் பொம்மை வாங்குறான். அவர் காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு தலையில் அந்த ரெட் கலர் டர்பன் வச்சுக்கிட்டு கையில் கன், ஷோல்டரில் கன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை வந்துட்டு மஹமூத் வாங்குறான். மொஷின் பாட் அ வாட்டர் கேரியர் while நூரி காட் அ லாயர். மொஷின் என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்டர் கேரியர் வாட்டர் பாட்டில் வாங்குறான். நூரி வந்துட்டு ஒரு லாயர் பொம்மை வந்துட்டு வாங்குறான். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 பைசா ஈச். அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு டாய்ஸுமே வந்து 2 பைசா. ஹமித் ஹேட் ஒன்லி 3 பைசாஸ். ஆனால் ஹமித் கிட்ட 3 பைசாஸ் மட்டும்தான், 3 பைசா தான் இருக்குது. ஹவு குட் கி பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ். எப்படி இவ்வளோ விலை அதிகமான டாய்ஸை வந்துட்டு அவனால் வாங்க முடியும்? இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாஷ்டு டு பிட்ஸ். இப்போ இவங்க வாங்கின டாய்ஸ் எல்லாமே சப்போஸ் கையிலேருந்து
கீழே தவறி விழுந்துருச்சுன்னா கூட அது என்ன ஆயிரும், பிட்டு பிட்டா உடஞ்சி போயிடும். இஃப் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தேம் த கலர் வுட் ரன். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் அந்த பொம்மை மேலெலாம் லைட்டாக தண்ணி பட்டால் கூட அதோட கலர்ஸ் எல்லாமே போயிடும். பட் ஹீ லுக்ட் அட் தேம் ஹங்க்ரிலி அண்ட் விஷட் he could hold them in his hand for just a moment or two. ஆனால் அவங்கள ரொம்பவே இதாக ஈகராக பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆசைனா அவங்க கையில் இருக்கிற பொம்மையை வந்து வாங்கி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் வச்சுக்கணும்னு அவனுக்கு ஆசையாக இருக்குது. ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். டாய்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போது எங்கே போகிறாங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்க போகிறாங்க. சம் ஒன் பாட் சீசேம் சீட் கேண்டி, others gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. ஸோ இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்வீட் வாங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே வந்துட்டு சீசேம் சீட் கேண்டி வாங்குறாங்க. இந்த சீசேம் சீட் கேண்டி அப்படின்னா என்னன்னா அது வந்துட்டு ஒரு எள்ளை செஞ்ச ஒரு மிட்டாய் தான் அவங்க வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் என்னெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் வாங்குறாங்க, ஹல்வா வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவங்க வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அந்த பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை காமிக்கிறதுக்காக அவங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி, அதாவது அவங்களோட லிப்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி சத்தம் போட்டுட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஹமித் மட்டும்தான் அப்போது இல்லை. ஹமித் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. ஸோ இது வந்துட்டு செகண்ட் செக்ஷன். இந்த செகண்ட் செக்ஷன் முடிச்சாச்சு. தேர்ட் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. ஸோ இந்த தேர்ட் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் ஷாப் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய ஹார்ட்வேர் ஸ்டோரு, ஜுவல்லரி ஷாப்பு, இந்த மாதிரி நகைக்கடை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதிலெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பாய்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. ஹமீத்தை தவிர எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. அதாவது அப்போ ஹமித்துக்கு தோணுது என்னன்னா அவங்க பாட்டிகிட்ட வந்துட்டு அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி, அதாவது ஏதாவது பொருள் சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையவும் சுட்டுக்க தேவையில்லை, கையும் சூடாகாது. ஆனால் இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டைமே சப்பாத்தி குக் பண்ணும்போது அந்த அயன் பேன் வந்துட்டு இவங்க கையில் பட்டு இவங்க கை வந்துட்டு ரொம்பவே பேர்ன்ட் ஆயிரும். ஸோ இந்த பேர் ஆஃப் டாங்ஸை வாங்கினோம் அப்படின்னா பாட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். மறுபடியும் அவங்க கையை வந்து சுட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ இது வந்துட்டு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் திங்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பைல் ஆஃப் டாங்ஸ் இருக்கிற அந்த ஹார்ட்வேர் ஷாப் அந்த கடையவே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு அந்த கடையில் இருக்கிற ஷாப் கீப்பர் கடைக்காரர்கிட்ட கேட்குறான், ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டாங்ஸ், இந்த பேர் ஆஃப் டாங்ஸோட விலை என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஷாப் கீப்பர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃபார் யூ, ஏன்னா இவன் சின்ன பையனாக இருக்குன்னா இது உனக்கெலாம் விற்கிறது இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குறான், இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட், இது விற்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல், ஏன் வந்து இதை சேல் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா, இது வந்துட்டு 6 பைசா அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அவனுக்கு ஒரே ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, என்னது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், சரியான விலையை வந்து சொல்லுங்க அப்படின்னு ஹமித் கேட்குறான். அதுக்கு அந்த ஷாப் கீப்பர், ஆல் ரைட் இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இதோட விலை வந்து 5 பைசா, உனக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போ, இல்லைனா இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹமித் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3? தென் ஹீ வாக்ட் அவே.
afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." Mahmud said, "Are these tongs some kind of toy?" "Why not?" replied Hamid. "Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." ஸோ என்ன அப்படின்னா, கடைக்காரர்கிட்ட கடைசியாக இதை வந்துட்டு நீங்கள் எனக்கு 3 ரூபாய்க்கு 3 பைசாவுக்கு தருவீங்களா அப்படின்னு நடந்துகிட்டே கேட்டு போகிறான். எதனால் அப்படின்னா, அவர் வந்து ஸ்க்ரீம் அப்படின்னா கத்துறது, அதை கேட்டுட்டு அவர் திட்டிடுவாரோ, ரொம்ப சத்தம் போட்டுருவாரோ அப்படின்னு ஹமித் ரொம்பவே பயந்துட்டான். ஆனால் அந்த ஷாப்கீப்பர் எதுவுமே சொல்லலை. அந்த ஷாப்கீப்பர் திட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அதை 3 பைசாவுக்கு வந்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அவன் வாங்கிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக வர்றான். அவனோட ஷோல்டரில் ஒரு கன் மாதிரி போட்டுட்டு வரான். ஸோ அதை பார்க்குற அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. முக்கியமாக மொஷின் சிரிக்கிறான். "நீ என்ன கிரேசி? ஆர் யூ கிரேசி? இது எதுக்கு வந்துட்டு இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? இந்த டாங்ஸை வச்சு என்ன பண்ண போகிற?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹமித் சொல்கிறான், அவனோட டாங்ஸை அந்த கிரவுண்டில் தூக்கி எறிகிறான். அந்த இடுக்கியை வந்துட்டு கிரவுண்டில் தூக்கி எறிகிறான். அதை எரிஞ்சிட்டு அவன் சொல்கிறான், "இப்போ நான் எரிஞ்ச மாதிரி உன்னோட வாட்டர் கேரியரையும் வந்துட்டு நீ எரியேன் பார்க்கலாம், உன்னோட வாட்டர் பாட்டிலையும் எரியேன்" அப்படின்னு சொல்கிறான். என்ன ஆகும் அப்படி எரிஞ்சால்? அந்த வாட்டர் பாட்டில் உடஞ்சிரும். ஆனால் ஹமித் வச்சுருக்கிற இந்த டாங்ஸு உடையாது. அது மட்டும் இல்லாமல் மஹமூத் கேட்குறான், "இது எல்லாமே வந்துட்டு ஒரு டாயா? இதுவும் ஒரு வகையான டாயா, பொம்மையா?" அப்படின்னு மஹமூத் கேட்குறான். ஒய் நாட், ஏன் இல்லை? பிளேஸ் தம், இதை வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு கன் மாதிரி இருக்கும். இதுவே இதை நம்ம கையில் கேரி பண்ணிட்டு போனோம்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது சிங்கர்ஸ் எல்லாம் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு போவாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டாங்ஸ் எனக்கு வந்துட்டு ஒரு டைகர் மாதிரி. இந்த நீங்கள் வச்சுருக்கிற இந்த பொம்மைகளுக்கு மத்தியில் இந்த டாங்ஸ் வந்து ஒரு டைகர் மாதிரி அப்படின்னு நம்ம ஹமித் சொல்கிறான். Sami, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." ஸோ இப்போது சமி அப்படிங்கிற பாய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, டாம்பரின் அதாவது தம்புரா இதை வந்துட்டு அவன் வாங்கியிருக்கான். அதுவும் அவன் கேட்குறான், "நீ வந்துட்டு என்னோட தம்புராவை வச்சுட்டு நீ உன்னோட அந்த டாங்கர்ஸை தரியா?" அப்படின்னு அவன் கேட்குறான். அதோட ஒர்த், அந்த தம்புராவோட ஒர்த் என்ன அப்படின்னா 8 பைசாவுக்கு அவன் வாங்கியிருக்கான். ஆனால் ஹமித் என்ன பண்ணுறான்? கொடுக்க மாட்டேன்ட்டான். "The pair of tongs won every one over to its side." எல்லாத்துக்குமே அந்த டாங்ஸை பார்த்து தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. By 11 the village was again filled with excitement. அது 11 மணி ஆனதுமே வந்துட்டு எப்படி இருக்குது, இன்னுமே அந்த கிராமம் ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க. All those who had gone to the fair were back at home. ரொம்ப தூரத்துக்கு அந்த நகர்ப்புறத்தோட பகுதிக்கு போனாங்களா, அந்த எல்லை பகுதிக்கு தொழுகைக்காக போனவங்க எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. ஹமிதும் வீட்டுக்கு ரிட்டன் ஆயிட்டான். as soon as she heard his voice, அவங்க கிராணி வந்து அவன் வாய்ஸை கேட்டதுமே வேகமாக ஓடி வர்றாங்க. கிராணி அமீனா ran out of the house, picked him up and kissed him. அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ சடனாக என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவனோட கையில் இருக்கிற அந்த டாங்ஸை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, "Where did you find these things?" இந்த டாங்ஸை எங்கே வாங்கினேன் அப்படிங்க அந்த பையன் சொல்கிறான். "I bought them." நான் இதை உங்களுக்காக வாங்கினேன். எவ்வளோ பே பண்ணேன்னு கேட்குறப்போ அவன் சொல்கிறான், 3 பைசாஸ். நான் வந்துட்டு 3 பைசா கொடுத்து இதை வாங்கினேன். "You're a stupid child." அவங்க சொல்கிறாங்க, "நீ என்ன இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்க? It is almost noon and you have not had anything to eat." ஆல்ரெடி ரொம்ப மதியமே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நீ எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. எதுவுமே சாப்பிடல, எதுவுமே எந்த ட்ரிங்க்குமே குடிக்கலன்னு சொல்கிறாங்க.
couldn't you find anything better in the fair than this pair of iron tongs? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இதை விட இந்த அயன் டாங்ஸை விட ஏதாவது பெட்டராக ஃபைன் பண்ண முடியலையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஸோ ஹாமித் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, he replied in an injured tone, you burn your fingers on the iron pan, so I bought them. நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி சுடும்போதெல்லாம் உங்கள் கையை சுட்டுக்கிறீங்க, உங்களுக்காக தான் இந்த டாங்ஸை நான் வாங்கினேன். ஸோ கிரானி வாஸ் டீப்லி மூவ்டு பை ஹமித் செல்ஃப்லெஸ்னஸ். ஸோ இவனோட சுயநலமே இல்லாத தன்மையை பார்த்து பாட்டி ரொம்ப டீப்பாகவே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் த ரெச்ட் உமன் த பேர் ஆஃப் டாங்ஸ் வாஸ் as precious as sacks of silver. ஸோ இந்த பாட்டிக்கு இந்த டாங்ஸ் எப்படி தெரியுது, அந்த ஒரு சாக்கு ஃபுல்லாக சில்வரை கொடுத்தா கூட இந்த டாங்ஸ்க்கு ஈடாக முடியாது, அதை விட ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப வந்துட்டு விலை மதிப்பே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி நினைக்கிறாங்க. ஸ்டோரி பை முன்ஷி பிரேம்சந்த், translated and adapted by உமா ராமன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆத்தர் பார்த்தோம், ஸ்டோரி எழுதுனது முன்ஷி பிரேம்சந்த், இதை டிரான்ஸ்லேட் அண்ட் அடாப்ட் பண்ணது யார் அப்படின்னா உமா ராமன் தான் வந்துட்டு இதை டிரான்ஸ்லேட் அண்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன மாரல் கன்வே ஆகுது அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ சைல்டு who is small but his thoughts are big. ஒரு சுயநலமே இல்லாத ஒரு சின்ன பையனோட கதை தான் இந்த ஸ்டோரி. இதோட தீம் அந்த பையனோட சாக்ரிஃபைஸ். அவன் வச்சுருந்ததே 3 பைசா தான், ஆனால் அவன் நினச்சிருந்தா அவனுக்கு தேவையானதை வாங்கலாம். ஆனால் அவனை வளர்த்துட்ருக்கிற அந்த பாட்டிக்காக அவங்க கை அடிக்கடி வந்துட்டு சப்பாத்தி சுடும்போதெல்லாம் சூடுபட்டுருது அப்படிங்கிறதுக்காக, இனிமேல் அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பாட்டிக்காக அந்த டாங்ஸ் வாங்கினான். ஸோ இந்த பையனோட சாக்ரிஃபைஸ் தான் வந்துட்டு இந்த லெசனில் நம்மளுக்கு ஒரு தீமாக இருக்குது. இந்த செக்ஷன் 3ல் ஒரு 4 1 மார்க்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற 1 மார்க், ஹமித் தாட் தட் ஹிஸ் கிராண்ட்மா வுட் பி ப்ளீஸ்ட் இஃப் ஹீ பாட். அதாவது ஹமித் என்ன நினச்சான், இதை நான் வாங்கிட்டு போனால் கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சான். அப்படி என்ன வாங்கிட்டு போனான், எ பேர் ஆஃப் டாங்ஸ். ஆன்சர் வந்துட்டு எ பேர் ஆஃப் tongs. Second question, Hamid's heart sank because the price of the tongs was dash for him. ஹமித் ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். எதனால், அந்த டாங்ஸோட ப்ரைஸை அந்த கடைக்காரர் சொன்னார். அந்த ப்ரைஸ் எப்படி இருந்தது, ஹமித் கையில் வச்சுருந்த பணத்தை விட அதிகமாக இருந்துச்சா இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சா? ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆன்சர் டூ ஹை. அதனால தான் அவன் ஒரு நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, அவனோட இதயமே வந்துட்டு ரொம்ப இதாயிருச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டு ஹமித் வச்சுருந்த பணத்தை விட அதிகமாக இருந்துச்சு. தேர்ட் ஒன், மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ், அவன் சொன்னான்ல ஹமித், நான் வச்சுருக்கிற இந்த டாங்ஸ் டைகரை விட, நீங்கள் வச்சுருக்கிற டாய்ஸை விட இதானது, டைகர் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஆன்சர் ஹமித் வேல்யூடு ஹிஸ் டாய். அவனோட டாயை ரொம்ப மதிப்புள்ளதா, ரொம்ப மதிப்பு மிக்கதா அவன் நினைக்கிறான். ஃபோர்த் கொஸ்டின், ஹமித்ஸ் கிரானி ஸ்கோல்டட் ஹிம் ஃபார் பையிங் அயன் டாங்ஸ். ஹமித்தோட பாட்டி அவனை திட்டினாங்க, எதுக்கு இந்த டாங்ஸ் வாங்கிட்டு வந்த அப்படின்னு. தென் ஷி அண்டர்ஸ்டுட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தட் ஹமித் ஹேட் பாட் இட். எதனால ஹமித் வாங்கிட்டு வந்தான், ஒரு கம்பல்ஷன் ஆப்ஷன் ஒரு கம்பல்ஷன்னால் வாங்கிட்டு வந்தானா இல்லை அவுட் ஆஃப் லவ் கன்சர்ன், அந்த பாட்டி மேலே வச்சுருக்கிற அன்பால் வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். அந்த பாட்டி மேலே இருக்கிற ஒரு அன்பு காரணமாக தான் அந்த பையன் இந்த டாங்ஸை வாங்கிட்டு வந்தான். நம்ம இப்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் ப்ரோஸ் ஈட்கா அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை நம்ம பார்த்தோம். அதோட தீம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த பையனோட சுயநலமற்ற தன்மை, அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி மேலே இருந்த அன்பு. ஒரு 4 வயசு பையன் எவ்வளோ சுயநலமே இல்லாமல் இருந்திருக்கான், அவங்க பாட்டி மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட தீம். அவனோட சாக்ரிஃபைஸ் தான் இந்த ஸ்டோரியோட தீம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டேர்ம் 1க்கான போம்
சப்ளிமெண்ட்ரி ரீடர் எல்லாமே ஃபர்தராக வர வீடியோஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் us, learn with us. Thank you.